ஹலோ ஆர்ஜிஆர் அகாடமில இருந்து நம்ம பக்தவத்சலம் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சிக்கு போர்டு எக்ஸாம் நடந்தது, ரைட்? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் நடந்தது. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய ரிவ்யூஸையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். பிரேம்குமார். ஓகே, ஸோ மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா, டஃப்? மாடரேட்டா இருந்துச்சு. மாடரேட். நான் செட் 3. செட் 3. ஓகே, அப்போ இது கேஸ் பேஸ் ஓவரால் மாடரேட். கேஸ் பேஸ் ஒன்னு மட்டும் கஷ்டமா இருந்துச்சு, மத்த எம்சிக்யூலாம் நல்லா அட்டெண்ட் பண்றேன் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் क्वेश्चंस வந்தது. இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंसலாம் அவ்வளோ இல்ல. 1 மார்க் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்துச்சு. சூப்பர்டா. நிஷாந்தினி, உங்க நேம்? லோச்சன். லோச்சன். ஓகே, ஆல்ரெடி நான் பேர் கேள்விப்பட்டேன். ஓகேடா, எக்ஸாம் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எந்த क्वेश्चनமே எனக்கு தெரியாத மாதிரி இல்ல, நல்லா எழுதுறேன். சூப்பரா. எந்த செட் வந்தது? நான் செட் 3. செட் 3. சூப்பர். நீங்க? எனக்கும் ஈஸியா தான் இருந்தது. கேஸ் ஸ்டடியை தவிர மற்ற எல்லாமே நல்லா போகும். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த क्वेश्चंसலாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண? ஈஸியா தான் இருந்தது. ஓவரால் ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அந்த மேஜர் மைனர்ல ட்ரிக் வச்சாங்க, ஆனா அதுவும் ஈஸியா இருந்துச்சு. ஓவரால் வந்து ஈஸி டு மாடரேட் தான். ஈஸி டு மாடரேட். சோ சென்டம் வருமா? சென்டம் எடுக்கலாம், நல்லா தரவா படிச்சிருந்தா எடுக்கலாம். ஓகே, எனக்கு வருமான்னு கேக்குறேன். எனக்கு சரி சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு 95+ வரும். 95. சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்ன பிளான் ஆஃப்டர் 12? ஆஃப்டர் 12 வந்து நான் நீட் பர்சியூ பண்றேன். ஓகே, சூப்பர். நீங்க? நானும் நீட் தானா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இங்கிலீஷ் எக்ஸாம் அண்ட் பயாலஜி இருக்கு. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you. ஆனந்த் கிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணன். ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் நல்லா இருந்துச்சு. என்ன செட்? செட் 1 கா. செட் 1 ஈஸியா, மாடரேட், டஃப்? செட் 1 ஈஸி தான், பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1-2 क्वेश्चंस இருக்கனால மாடரேட்டா இருந்துச்சு. 1 மார்க் எல்லாமே ஈஸியா இருந்தது. 1 மார்க்ல ஈஸியா இருந்துச்சு. ஓகே, கேஸ் பேஸ்? கேஸ் பேஸ்ல 1 and 2 ஈஸியா இருந்துச்சு, 3 மட்டும் கஷ்டமா இருந்துச்சு. 5 மார்க் எல்லாம் ஓவரால் ஓகே. 5 மார்க் எல்லாமே ஈஸி. எவ்வளவு மார்க் வருவே? செட்ட வந்துறானா? ஓகே, எவ்வளவு? நீ எவ்வளவு சொல்ல? தெரியல. ஒரு 45 இல்ல 50 above வரும். 50 above 80 க்கு சொல்றேன், ரைட்? சரி, ஓகேடா. சோ நெக்ஸ்ட் என்ன பிளான் ஆஃப்டர் 12? ஆஃப்டர் 12th சரி, பயோவா Computer மேத்ஸ்? சரி, ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். விபிஷனா. ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸி டு மாடரேட்டா ஒரு முக்காசி क्वेश्चन மீதி வந்து கொஞ்சம் டஃப் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன செட் எழுதுனீங்க? செகண்ட் செட். செகண்ட் செட். ஓகே, சூப்பர். அண்ட் இது கேஸ் பேஸ்ட் எப்படி இருந்தது? மாடரேட்டா தான் இருந்துச்சு. Overall ஓவராலா பார்த்திருந்தா கொஞ்சம் ஓகே. சோ ப்ரீவியஸா ஒரு 10 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருந்தா ஒரு வந்துரும். 5 இயர்ஸ் பார்த்திருந்தாலே நல்லா தான் இருந்தது. சோ ஆனா நம்பர்ஸ்லாம் மாத்தி கேட்டிருப்பாங்க, பட் அந்த அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க கம்ப்யூட்டரா இல்ல பயோ மேத்ஸ். நெக்ஸ்ட் என்ன பிளான்? இங்கிலீஷ் எக்ஸாம். இல்ல நெக்ஸ்ட் என்ன பிளான்? நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர். ஆல் தி பெஸ்ட். அஜய் வெல்கா. கேம். விஸ்வா. ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது? வெரி டஃப். டஃப். உனக்கு என்ன செட் வந்தது? செட் 2. 2. செட் 2 தான் கஷ்டம். செட் 3. 3 வந்து ஈஸின்னு சொன்னாங்க. 3 ஈஸி தான். ஈஸி தானா? ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா 5 மார்க் தான். ஈஸி தான். ஈஸி தான். எழுதுப்பா தெரியும். சரி, ஓகேடா. சரி, உனக்கு எவ்வளவு மார்க் வரும்? எனக்கு ஒரு 30. ஏய், 80க்கு 80க்கு 30 தானா? நீங்க 45. அது ஒரு ராகா ஒரு 30 தான். சீரியஸாவா? சரி, ஓகேடா. சோ எல்லாருமே பயோ மேக்ஸா இல்ல கம்ப்யூட்டர் மேக்ஸா? ஓகே, இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு. ஜேஇ அட்டெண்ட் பண்ணீங்களா? நீ எழுதுன எப்படி இருந்தது? செகண்ட் தான் பண்றேன். இப்பதான். ஓகே, ஓகே, சூப்பர்டா. நீடா அட்டெண்ட் பண்ண? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? மாடரேட் பேப்பர். செட் என்ன செட் வந்து? செட் 1. ஓகே, ஸோ 1 மார்க் எல்லாமே அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்ததா? 1 மார்க் ஓகே, கேஸ் ஸ்டடி தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஓகே, ஓகே. 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஓகே. 5 மார்க். நீங்க எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50. 80க்கு அவுட் ஆஃப் 80க்கு 80. 50. சரி, ஓகே. ஸோ பயோ மேக்ஸா கம்ப்யூட்டர் மேக்ஸா? கம்ப்யூட்டர். ஐடி. ஜெய் எழுதுனீங்களா? இல்ல, மார்க் எழுதியிருக்கேன், இன்னும் மெயின்ஸ் எழுதணும். ஸோ இன்னும் 2 எக்ஸாம் இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனந்தபத்மநாப ஸ்ரீனிவாஸ். ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து மாடரேட்னு சொல்லலாம், கொஞ்சம் வந்து போர். போர். ஆமா, லென்த்தியா இருந்ததா? ஆமா, ரொம்ப லென்த்தி.
ஓகே 5 மார்க் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒன்று தப்பாட்டம் வந்து தெரியுது. ஒரு ரூட் ஏதோ ஒன்று தப்பாட்டம் எனக்கு வந்து தெரியுது. அப்போ அது கிரேஸ் கரெக்ட். மார்க் கொடுப்பாங்களா? அதுதான் மேபி வந்து தரலாம். ஏன்னா அது வந்து தப்பாட்டம் தான் எனக்கு வந்து கன்ஃபார்மா வந்து தெரியுது. ஏன்னா 10 வாட்டி போட்டு பார்த்துட்டேன், அதுக்கு வரல எனக்கு. சரி ஓகே. கேஸ் பேஸ்ட் எப்படி இருந்துச்சு? கேஸ் பேஸ்ட் வந்து டைரக்டா கேட்டிருந்தாங்க. 2 கேஸ் ஸ்டடி வந்து டைரக்டா இருந்துச்சு. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா போட்ட ஆன்சர் வந்துருவாது. உனக்கு எவ்வளவு மார்க் வரும்? எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணல நான் ஒன்றும். ஏன்னா நான் வந்து 1 மார்க் வந்து கடைசி நிமிஷத்துல தான் அட்டன் பண்ணேன். அதனால வந்து ஒரு சில 1 மார்க் வந்து சும்மா ரேண்டமா தான் அடிச்சு விட்டேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எது அட்டெண்ட் பண்ண பேப்பர்ல? ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 மார்க்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். 2 மார்க்ல இருந்து 5 மார்க் வரையும் வந்து போனேன். ஒரு 2 மார்க் ஒன்று தப்பாயிடுச்சு எனக்கு, அது தெரியும். ஒரு 3 மார்க் ஒன்று வந்து போயிடுச்சு. 5 மார்க் வந்து வந்துடும். கேஸ் ஸ்டடி ஒன்று, அந்த ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காது. ஏன்னா எனக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வந்தது ஏரியா, அதனால அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு. ஓகே, ஓவரால் ஒரு 60 above வருமா? வரலாம். ஓகே. சோ பயோ மேக்ஸா கம்ப்யூட்டர் மேக்ஸ்? கம்ப்யூட்டர் மேக்ஸிமம் 60 above வந்துரும். ஜெய் எழுதுனியா? எழுதுனேன். எப்படி இருந்தது அந்த பேப்பர்? அது ஓகே. பட் ஆனா இது நான் வந்து 24th Jan எழுதினேன். ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் டஃப் தான். கொஞ்சம் ஒரு 71% வந்துச்சு. ஓகே சூப்பர். அடுத்து இதுக்கு எழுதலாம். சரி. இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்கேன். சரி ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் பார்த்தோம். ஸோ எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட். ஸோ செட் 1 செட் 2 சொல்லியிருந்தாங்க. பட் செட் 3 மட்டும் கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேப்பர்ஸுமே வந்து லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.